ஹாய் வெல்கம் டு மை சேனல். நேற்று உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி பாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த பாம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற கிராஃப்ட்டுக்கு இந்த பாம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் இந்த மாதிரியான ஆரஞ்சு கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் பாம்ஸ் நிறையா செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கதவுக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த கதவோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த அளவுக்கு லேஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன கலர்லாம் பாம் மேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் காம்பினேஷனில் இந்த லேஸ் எடுத்திங்கன்னா உங்கள் கிராஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கோல்டன் கலர் யூஸ் பண்ணலை, மல்டி கலரில் இருக்குல்ல இந்த லேஸ் தான் நான் எங்கள் வாசலில் போய் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 2 ரிங் தேவைப்படும். அதுக்காக நான் காப்பர் வயர் எடுத்திருக்கேன். காப்பர் வயர் அல்லது கிராஃப்ட் வயர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக த்ரெட் எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே கலரில் த்ரெட் எடுத்துகிட்டு 2 சைட்லேயும் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் தச்சிருங்க, இல்லைனா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெயிண்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். அதில் வச்சுட்டு இந்த காப்பர் வயரை ரோல் பண்ணிக்கிறேன். அலுமினியம் வயரை நம்ம ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த காப்பர் வயர் ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மார்க்கர்லேருந்து இதை எடுத்துடலாம். இதுக்கு பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸில் லேஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம கீ செயின்காக யூஸ் பண்ணோம்ல ரிங், அந்த ரிங் இருந்துச்சுன்னா கூட 2 ரிங் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 mm இருக்கிற மாதிரியான க்ரீன் கலரும் கோல்டன் கலரும் கலந்த லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லேஸை மெஷர் பண்ணிவிட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நான் இதை கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு இந்த லேஸை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த லேஸ் கட் பண்ணுற மெஷர்மெண்ட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அளவில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேங் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இது உயரம் கம்மியாக இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த க்ரீன் கலர் லேஸை தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் காப்பர் வயர் யூஸ் பண்ணி 2 ரிங் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து இந்த லேஸ்க்கு உள்பக்கமாக வச்சு நான் தைக்க போகிறேன். இப்போது நான் தைக்கிறேன் பாருங்கள், அது உங்களுக்கு கிளியராக புரியும். ரெண்டு சைட்லேயும் இருக்கிற இந்த லேஸோட ஓரங்களை மடித்து இந்த ரிங்கை உள்பக்கமாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூகன் யூஸ் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஃபெவிபான் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணியோ நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி ஆரஞ்சு கலரில் ஒரு பாம் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ண பிறகு அதில் இந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்தேன்ல 8 சென்டிமீட்டருக்கு, அந்த லேஸை வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். எல்லோ கலரில் உள்ள பாம்க்கு 5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த லேஸ் எடுத்து வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ நான் செஞ்சுருக்கிற மாதிரியே எல்லா பாம்லையும் இந்த லேஸ் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நீடிலில் நூல் கோர்த்துட்டு இந்த பாம்பாமை லேஸோடு சேர்த்து இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. எல்லா பாம்லையும் நான் இப்போது இந்த லேஸ் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருந்த லேஸ் இருக்குல்ல, இதை அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு கேப் விட்டு ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் பாம் ஸ்டிக் பண்ணியிருந்த லேஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலரில் பாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீன் கலர் லேஸ் எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதே மாதிரியே ஆரஞ்சு எல்லோ அப்படிங்கிற மாதிரி நான் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஈவனாக கேப் விட்டு எல்லாம் ஸ்டிக் பண்ண பிறகு ஒவ்வொரு பீஸ்க்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
மிரர் யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஹாஃப் பெர்ல் பீட்ஸ் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணிட்டு நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இதுல ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, குந்தன் ஸ்டோன் மாதிரியோ, இல்ல வேற என்ன ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட இருக்கோ, உங்க கிராஃப்ட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து கூட நீங்க இதுல ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் இந்த கிராஃப்ட்ட செஞ்சிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு மேல உள்ள லேஸ்ல மட்டும் தான் நான் வந்து இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற மிரர் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பாம்பாம் எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்க. கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய லேஸ். அதுல நீங்க ஏதாவது டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத கூட நீங்க செஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்க ஃபெவிபாண்ட் மாதிரியோ, இல்ல ஃபெவிகால் அல்லது ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஒருவேளை நீங்களும் என்ன மாரியே ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்ட செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல ஸ்பைடர் வெப் மாதிரி அங்கங்க நூல் நூலா இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். அடுத்து இன்னொரு சஜஷன் இருக்குங்க. என்னன்னா நம்ம பாம்பாம்ல லேஸ் ஒட்ட வச்சிருக்கோம்ல, லேஸ்க்கு பதிலா என்ன கலர்ல பாம்பாம் எடுத்திருக்கோமோ, அதே கலர்ல உல்லன் த்ரெட் எடுத்துக்கணும். இந்த த்ரெட்டுக்காகவே பிளாஸ்டிக்ல நீடில்லாம் கிடைக்குதுல்ல, அந்த நீடில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல சாதாரண நீடில் இருந்துச்சுன்னா கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உல்லன் த்ரெட் கோர்த்துட்டு, அந்த த்ரெட்ல ஒரு பீட் ஒண்ணு கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாம்பாம கோர்த்துட்டு, அந்த த்ரெட்ல இன்னும் மிச்சமா இருக்கும்ல, அதில ஃபுல்லாவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பீட்ஸ் எடுத்து கோர்த்துட்டு, அதை எடுத்து நம்ம இந்த லேஸ்க்கு பேக் சைட்ல வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட அவ்ளோ பீட் ஸ்டாக் இல்ல. அதனால நான் ரொம்ப சிம்பிளா தான் இந்த கிராஃப்ட்ட செஞ்சிருக்கேன். இப்போ மிரர் எல்லாமே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிராஃப்ட்டுக்காக நான் எல்லோ கலர்லயும், ஆரஞ்சு கலர்லயும் உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இத வந்து நம்ம வாசல்ல தோரணமா நம்ம ஹேங் பண்ணியிருக்கும்போது, தூரமா இருந்து பார்த்தோம்னா, நம்ம மேரிகோல்ட் ஃப்ளவர் இருக்கு இல்லையா? ஆரஞ்சு கலர்லயும், எல்லோ கலர்லயும் கிடைக்கும்ல, அத யூஸ் பண்ணி நம்ம இந்த வாசல் தோரணம் செஞ்சு, நம்ம வாசல்ல ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அதே நேரத்தில நீங்க இத வாசல்ல தான் ஹேங் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களோட பூஜா கபோர்ட் இருக்கு அப்டின்னா, அந்த கபோர்டுக்கு மேல கூட டெக்கரேஷனுக்காக நீங்க இத எடுத்து வைக்கலாம். சிலருக்கு இந்த லேஸ் இப்படி இருக்கிறது பிடிக்காது. ஸ்டிஃப்பா இருந்தா நல்லாருக்கும்னு நெனைப்பாங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா, ஸ்டிஃப்பா இந்த லேஸ் இருக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இந்த லேஸ ஃபர்ஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அளவுக்கு கார்ட்போர்ட்லயும் மெஷர் பண்ணி, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கார்ட்போர்ட கட் பண்ணிட்டு, அந்த கார்ட்போர்ட்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த லேஸ அதுக்கு மேல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டிஃப்பான, ஸ்ட்ரைட்டான வாசல் தோரணம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். கார்ட்போர்டுக்கு பதிலா கேன்வாஸ் ஷீட்லாம் இருக்குல்ல, கேன்வாஸ் ஷீட் இருந்துச்சுன்னா, அத வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த லேஸ்ல. அப்படி இல்ல அப்படின்னா, கேன்வாஸ் ஷீட்லயே க்ளூ இருக்கிற மாதிரியான கேன்வாஸ் ஷீட் இருக்கு. அத எடுத்துட்டு க்ளூ இருக்கிற பக்கத்த மேல் பக்கமா வச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த லேஸ் எடுத்து வச்சுட்டு, நீங்க அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டிக் ஆயிரும். பாம்பாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிராஃப்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, அத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.